Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை, எல்லா தலைவர்கள் பெயரிலும் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என விரும்பிய கலைஞர் கருணாநிதியின் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என முன்மொழிந்தார். குடியேற்றும் உரிமையை வாங்கி தந்த ஒரு மகத்தான தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு, எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று விரும்பியவருக்கு, எல்லா மேனாள் முதலமைச்சர்களுக்கும் பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஆனால் வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஏழைகளின், எளிய மக்களின் துயரத்தை தூக்க முளைத்த உதய சூரியனாக தோன்றிய தலைவருக்கு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று நான் மட்டுமல்ல, இந்த முன்வரிசையில் கோகா மணியண்ணன் உட்பட இதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். தயவு கூர்ந்து இதை பரிசீலனை செய்யுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். இதனைத் தொடர்ந்து பேசிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, அரசியல் ரீதியாக திமுகவிற்கும் பாமகவிற்கும் இடையே மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் கலைஞர் மீது இருக்கும் மரியாதை அடிப்படையில்தான் பல்கலைக்கழகம் அவர் பெயரில் அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம் என்றார். சமச்சீர் கல்வியை இந்தியாவில் கொண்டு வந்த கலைஞர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தந்தை பெரியார் பெயரிலே பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரிலே மருத்துவ பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல புரட்சித் தலைவர் அவர்கள் பெயரிலே மீன்வள பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் கூட நேரு பல்கலைக்கழகம், அன்னை இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் என்று பல்வேறு மாநிலங்களிலே மத்திய அரசின் சார்பிலேயும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எல்லோருக்கும் பல்கலைக்கழகம் பெயரிலே இருக்கிற காரணத்தால் ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவர் பெயரிலே அமைக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் இங்கே நானும் சில நண்பர்களும் விதி 55 கீழே கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறோம். தாம் முதலமைச்சராக இருக்கும்போது கலைஞர் கருணாநிதியின் பெயரில் பல்கலைக்கழகம் கொண்டு வருவது ஏற்புடையதாக இருக்குமா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தயங்குவதாக செய்திகள் வருகிறது என கூறிய ஜி.கே. மணி, தயக்கமின்றி கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கலாம் என தெரிவித்தார். தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் அவர்கள், நான் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் கொண்டு வந்தால் இது ஏற்புடையதாக இருக்குமா என்று சற்று தயங்கியதாக செய்தி வந்தது. நான் பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன், எந்த தயக்கமும் வேண்டாம். எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம், எல்லா தலைவர்கள் பெயரிலேயும் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது. ஆகியவை தயங்காமல் நீங்கள் இதை கொண்டு வர வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், தயங்க வேண்டாம் என்று நான் மீண்டும் அனைவரின் சார்பிலே வலியுறுத்து. இதனைத் தொடர்ந்து பேசிய மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ நாகை மாலி, மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, கொங்குநாடு மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட பலரும் கலைஞர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என முன்மொழிந்து சட்டப்பேரவையில் உரையாற்றினர். நம்முடைய கலைஞர் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்கிற இந்த தீர்மானத்தை முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்களின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வலியுறுத்தி அமர்கிறேன். ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் ஏற்படுத்த வேண்டும். இதே ரொம்ப காலதாமதம். இதனைத் தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் அப்பாவு, தங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கி அரசியலில் இவ்வளவு காலம் நிலைத்திருக்க செய்த தலைவர் கலைஞரின் பெயரில் பல்கலைக்கழகம் அமைவது என்பது தங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி என தெரிவித்தார். ஆகவே பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகமாக இருந்த கலைஞர் அவர்கள் பெயரில் பல்கலைக்கழகம் கொண்டு வருவதற்கு இந்த 55 விதியை நானும் ஆதரிக்கிறேன். அனைவரது கோரிக்கையையும் கேட்ட பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கலைஞர் கருணாநிதி பெயரில் விரைவில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றும் ஜி.கே. மணி குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி இதை அறிவிப்பதாகவும் தெரிவித்தார். கல்வியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய, பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டதை போல
பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்களுக்கு விரைவில் அவர் பிறந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜே கே மணி அவர்கள் குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன், அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன். கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வர வேண்டும் என பெரும்பாலான கட்சி எம்எல்ஏக்கள் பேசினாலும் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் இருந்தாலும் எதுவும் தெரிவிக்காமல் மௌனம் காத்தனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.